ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டீ கடையிலலாம் கிடைக்கிற ஸ்வீட் போண்டா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்ட்டு. அதுக்கு முதல்ல வந்து நம்ம வெல்லத்தை வந்து ஒரு அரை கப் வெல்லத்தை வந்து அரை கப் தண்ணியில் வந்து நமக்கு கரைச்சி வச்சுருக்கோங்க. நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் கரைச்சாலும் பரவாயில்ல, கரைச்சி வடிகட்டி அதை நல்லா ஆற வச்சுக்கணுங்க. ஆனால் அதை ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் அதில் இப்போ வந்து ஒரு 1.5 கப் போல் கோதுமை மாவு சேர்க்குறேங்க. 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். அதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு விஸ்கை வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா நம்ம சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு அரை கப் தண்ணி வந்து நம்ம வெல்லத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அது போக ஒரு கப் தண்ணி சேர்க்க போகிறோம். அதை நம்ம மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு தாங்க செய்கிறோம். அது போக நம்ம வந்து இனிப்புக்கு கூட வெல்லம் தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இதெல்லாம். இப்போது இந்த மாதிரி மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு நம்ம வந்து பஜ்ஜி மாவோட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மாவை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாவை வந்து மூடி வச்சிடலாங்க. நம்ம ஒரு ½ மினிமம் ஒரு ½ ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஊற விடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ½ எடுத்து அப்பையும் வந்து ஒரு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா மாவு வந்து உங்களுக்கு போண்டா வந்து நல்லா ஸ்மூத்தாக ப்ளஃபியாக கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நம்ம போண்டாவாக இப்போ போட போகிறோங்க. ஸ்வீட் வந்து உங்களுக்கு இந்த அளவோட கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து போண்டா வந்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 3 to 4 minutes வரைக்கும் நம்ம இப்போ வேக விடணும். சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் வேகும். நம்ம அதிகமாக தீ வச்சுருந்தோன்னா மேலெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போது 3 minutes கழித்து நம்ம வந்து இதை திருப்பி வச்சுருக்கோங்க. திருப்பி போட்டிருக்கோம். இப்போ நல்லா எல்லா சைட்லேயும் வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌனாக கிடச்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க இது. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா போண்டாவையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப ஈஸியான நம்ம இனிப்பு போண்டா வந்து நம்ம செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.